நம் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். சந்தோஷம். நம் தமிழ் தொலைக்காட்சி. நம் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கிற ஒரு மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் எங்க நிற்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாழ் நியூகலதா ஜூவலரிக்கு முன்னுக்கு நிற்கிறோம். உயர் சித்தி பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கம் அளிக்க போவது நியூகலதா நகைமாளிகை. உள்ள போய் அங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம். உங்களுக்கு தெரியும், நியூகலதா நகை மாளிகை உழைப்போம், உயர்வோம், ஊக்குவிப்போம் என்ற அடிப்படையில் வருடந்தோறும் இந்த கல்வி சார்ந்து, விளையாட்டுத்துறை சார்ந்து, இசைத்துறை சார்ந்து உச்சங்களை தொட விரும்புகிறவர்களுக்கு ஊக்கப்படுத்தி வருகின்றது. நீங்கள் அறிந்த விடயம் எங்களுடைய முகநூல் பகுதி வழியாக பார்த்திருப்பீர்கள். அதுபோல யூடியூப் தளத்திற்கு வழியாக பார்த்திருப்பீர்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், எங்களுடைய கல்வி சமூகம் மிகவும் கரடுமுரடான பாதைகளை கடந்து, சவால்களை கடந்துதான் ஒரு உச்சங்களை எட்டக்கூடிய மாதிரி எங்களுடைய கல்வி சமூகம் இப்பொழுது இருக்கிறது. இந்த சவால்களுக்கு மத்தியிலே தங்களுடைய உச்சங்களை தொட்டு கல்வி சமூகமாக உருவாகி எங்களுடைய நல்ல பிரஜைகளாக உருவாக வேண்டும் என்கின்ற தாய் தந்தருடைய கனவுகளை நனவாக்கின்ற மாணவ செல்வங்களாக நீங்கள் உயர்ந்திருப்பதும், எங்களுடைய கல்வி சமூகம் உயர்ந்து செல்வதும் எங்களுக்கு மகிழ்ச்சி. அந்த அடிப்படையிலே எங்களால் முடிந்த வரைக்கும் ஒவ்வொரு இந்த சந்தர்ப்பங்களிலும் கூட ஊக்கப்படுத்துகின்ற வகையிலே ஊக்குவிப்பு தொகைகளை, தங்க நகைகளை வழங்கி கௌரவப்படுத்தி அவர்களுக்கான உச்சங்களை தொடுவதற்கு ஒரு உந்து சக்தியாக நியூகலதா நகை மாளிகை திகழ்ந்து வருகின்றது. அந்த அடிப்படையிலே 2024ஆம் ஆண்டு சாதாரண தர பரீட்சையில் தோற்றி 9A சித்தி பெற்றிருக்கக்கூடிய 50 மாணவர்களை நாங்கள் முற்பதிவுகளை கூடாக எங்களுடைய பக்கத்திலே பதிவிட்டு முற்பதிவுகளை மேற்கொண்டு சென்ற பொழுது அந்த முற்பதிவுகளை கூடாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற மாணவர்கள் இன்று இங்கே வருகை வந்திருக்கிறீர்கள். அனைவரையும் அன்பாக வரவேற்றுக் கொள்கின்றோம். அவர்கள் சார்ந்த பெற்றோர்களும் இங்கே வருகை வந்திருக்கிறீர்கள். ஆகவே இந்த மகிழ்ச்சியோடு உங்களுக்கான அந்த ஊக்குவிப்பு தொகைகளை இப்பொழுது வழங்க இருக்கின்றோம். முதலிலே நாங்கள் பெயர்கள் குறிப்பிடுகின்றவர்கள் நீங்கள் வருகை தந்தால் அம்மா அப்பாவோட சேர்ந்து வாங்க. உங்களுக்கான அந்த ஊக்குவிப்பு தொகைகள் இப்பொழுது வழங்கப்படுகிறது. வணக்கம் தம்பி, நீங்க எந்த படிக்கிறோம்? நான் கிளிநொச்சி சென்ற காலேஜ். இன்னைக்கு வந்து நியூகலதா நகை மாளிகை உங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை வழங்கியிருக்கு. நீங்க 9A சித்தி பெற்றதுக்காக நீங்க சொல்லுங்க. அதாவது உங்களுக்கு தெரியும், இப்போது இலங்கை கணிப்பீட்டு அடிப்படையிலே எங்களுடைய கல்வித்துறை சார்ந்த கல்வியினுடைய வீதாசாரத்தின் அடிப்படையில் வடமாகாணம் 69% இருக்கு இல்லையா? பாரி ஒரு வீழ்ச்சியாக பார்க்கப்படுகிறது. இதை பற்றி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இதை பற்றி என்ன சொல்கிறேன்டா, இப்போ எங்களில் வந்து இந்த ஸ்டடீஸுக்கு வந்து கூட இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதில்ல. அதை விட நல்ல டீச்சர்ஸ் கொஞ்சம் எங்களுக்கு காணாமல் இருக்குது. எங்களை மற்ற இப்போ டவுனில் இருக்க ஸ்கூல்ஸில் தான் நல்ல நல்ல படிப்பு கிடைக்குது. இப்போ அங்கால கிராமப்புறங்கள்ல இருந்தெல்லாம் வந்து நல்ல மேத்ஸ் சயின்ஸுக்கெல்லாம் நல்ல டீச்சர்ஸ் இல்லை. அதனால வந்து அங்கால இருக்கிற பிள்ளைகள் வந்து பர்சனல் கிளாஸ் அது இதுன்னு போகிறதில்ல. ஸோ அதனாலவே இப்போ மற்ற பாடங்கள் செய்தாலும் கூட கொஞ்சம் கஷ்டமான பாடங்களால் விடுறதால, அந்த பாடம் ஃபெயில்ஸ் வரதால அப்படியே ரிசல்ட்ஸில் பாஸ் பெர்சன்டேஜே குறைஞ்சிட்டு வருது. மற்றது வந்து பிள்ளைகள் வந்து இப்போ கூடுதலாக வந்து ஓ லெவலோடைய ஸ்டடீஸையும் விட்டு கொள்றீங்க. ஏழுக்கு பெருசாக போகிற இல்லை. இப்போ 3 years அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது. அதுக்கு என்ன இந்த வெளிநாட்டு மோகமா அல்லது என்னது? அதே பெரிய தடையா இருக்கு இல்லையா? அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு யோசிக்கணும் இல்லையா? 9A எடுக்கும்னு சொல்லி படிச்சோம்னு சொன்னால் அப்படி ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து அப்படியே 7 படிப்பினோம். இப்போ சில பேர் படிக்கிறதே 3C 3 years அதே ஏமா வச்சு படிக்க வந்து அவளுக்கு அதே இல்லாமல் போகுது. கொஞ்சம் கூட ஏமா வச்சு படிக்க வந்து அவளுக்கு 3C 3 years எடுத்தால் அதே 7க்கு படிக்க போவேணும். அதோட பேரண்ட்ஸும் இப்போ ஓயில் எடுத்தால் காணும், ஓயில் பாஸ் பண்ணாலே காணும், ஏழு தேவையில்ல அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு இப்போ வரணும். கண்டிப்பா நீங்க இந்த மனநிலையிலிருந்து மாற வேணும். இலக்கு பார் அம்பை விடு என்பது போல ஒரு இலக்கு தான் மிக முக்கியமாக இருக்கிறது. நீங்க 9A வரும் என்று படிச்சா தான் CLS BA வரும் என்ற மாதிரி தம்பி சொல்றாரு இல்லையா? ஆகவே இந்த இலக்குகள் என்பது மிக முக்கியமான விடயம். ஆகவே எதிர்வரும் காலங்களில் இன்னும் எங்களுடைய கல்வி சமூகம் உச்சநிலை அடைய வேண்டும் என்று எங்களுடைய நியூகலதா நகை மாளிகை சார்பாக வாழ்த்துக்கள். ஒரு ஊக்கத்தொகையை வழங்கியிருக்கிறோம். 7 பரீட்சையை நீங்கள் உச்சங்களை தொடரணும் என்று எங்களுடைய நல்வாழ்த்துக்கள். சரி, கண்டிப்பாக.
வணக்கம் தம்பி. எந்த பள்ளி கொடுக்குறீங்க? கிளிநொச்சி மகாவித்தியாலயம். நீங்கள் 9A சித்தி போயிட்டுருக்கிறீங்க கோயில் சாதாரண தரத்தில். அந்த வகையில் நீங்கள் சந்திச்சிருக்கக்கூடிய சவால்கள் என்று சொன்னால் என்ன சொல்லுவீங்க? சாதாரணமாகவே அடை மெக்சிகோவில் ஒரு வந்தால் கூட போதும்னு சொல்லி இயங்கக்கூடிய சூழ்நிலை எல்லா படத்துக்குமே 9A சித்தி வருதுன்றது வந்து கொஞ்சம் கடினமான விஷயம். அதுக்காக நீங்கள் எவ்வளவு சவால்கள் எதிர்த்து நோக்கியிருப்பீங்க? படிக்கிறது அவ்வளோ கஷ்டம் இல்லை. அது விழுந்து படிப்பாங்க, தோத்துருவாங்க. ஆனால் சாதாரண இருக்கும் பாஸ் பண்ணிடலாம். படித்தா லட்சியம் தான் மிக முக்கியம் இல்லையா? கண்டிப்பாக ஒரு இலக்கு அடையணும்னு சொல்லி சொன்னால் காத்திருப்பு என்பது மிக முக்கியமான விஷயம். அதை விட லட்சியம் என்பது இருக்கணும். எதுக்காக இந்த பயணம், நம்மளுடைய கல்வி பயணம், அந்த கல்வியினுடைய எப்படி இதை அடைய முடியும் என்ற ஒரு என்ன சொல்றது டார்கெட் எய்ம் இருக்கணும். சரி, வாழ்த்துக்கள். அந்த வகையில் இன்றைய நாள் நீங்களுடைய நகமாளிகை உங்களுக்கு ஒரு ஊக்க தொகையை தந்து மகிழ்ச்சிப்படுத்துறீங்க. அவைக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவைக்கு நன்றி செய்து இப்படி கல்வியில் முன்னேறிய பிறர்களுக்கு இப்படி உதவி செய்கிறது நல்ல விஷயம். இன்னும் இன்னும் செய்யணும். வெற்றி பெற்ற மாணவர்களை பாராட்டணும். தொடர்ந்தும் ஏல் உயர்தரத்தில் நீங்கள் சித்தி அடையணும். நாங்கள் ஒரு தங்க ஆவரணங்களை வழங்குறது உங்களுக்கு தெரியும். தங்க மோதிரங்கள், அது கூட தங்க செயின்களை வழங்குறது இந்த கல்வியை ஊக்கப்படுத்தலுக்காக. அந்த ஒரு நிகழ்வில் சந்திக்கணும்னு ஆசைப்படுறோம். சரிதானே? வாழ்த்துக்கள். நன்றி. சந்திக்கலாம். தங்கச்சி வணக்கம். நீங்களும் 9A சித்தி பெற்றுக்கிறீங்க. அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய தெரிவு 50 மாணவர்களுக்கு ஒரு ஊக்கத்தொகையை வழங்குறதுக்காக அழைச்சிருக்கிறோம். நீங்களுடைய நகமாளிகை. நீங்கள் சொல்லுங்க, உங்களுடைய எத்தனை பேர் வீட்டில்? உங்களோட வீட்டில் 5 பேர் ஆகுது. நீங்கள் எத்தனாவது? ரெண்டாவது. மூத்தது அக்கா செகண்ட் சைடு எடுத்துட்டு ரிசல்ட்ஸ் வந்தது. எந்த படிக்கணும் நீங்கள்? நான் புன்னாலக்கட்டு சித்தி. வாழ்த்துக்கள். 9A சித்தி பெற்றதற்கு. இப்போ இருக்க கல்வி சமூகம் எல்லாருமே, அதாவது பிள்ளைகளை பெற்ற தாய் தந்தையர்கள் தங்களுடைய பிள்ளைகள் பற்றி இயங்கக்கூடிய சூழலில் இப்படியான உயர் சித்திகளை பெறுறதுக்கு நாங்கள் பெருமை கொள்கிறோம். உங்களுக்கு தெரியும், நீங்களோட நகமாளிகை ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் எல்லாரும் ஊக்கப்படுத்தி வருது. இன்னும் நீங்கள் உச்சங்களை தொடரும் சொல்லி எங்களுடைய வாழ்த்துக்கள். ஏழு தரத்திலே நீங்கள் சித்தி அடையணும் என்று நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகளுக்கு எப்படியான இதில் சவால்களை எதிர்நோக்குறீங்க கூட கல்வி மேம்பாட்டுக்காக? நான் இப்போ ஓயில் படிக்கணும் ரொம்ப கஷ்டப்படலாம் நான் சொல்கிறேன். அம்மா கூலி வேலை செய்து தான் நாங்கள் பார்த்தோம். அம்மா கூலி வேலை செய்து தான் படிக்கிறாங்க. அப்பா பிடிங்கி இருக்கிறாங்க கூலி. அதில் அம்மா தான் அவங்கள பார்த்துருக்காங்க. அதுலேருந்து 3 வருஷத்துக்கு அவங்க கஷ்டப்பட்டாங்க. இப்போதான் ஒரு இதுக்கு வந்திருக்கோம். அது அந்த கஷ்டம் என்னன்னு சொல்கிறேன். நான் சின்ன வயசுலலாம் படிக்க மாட்டேன். பிறகு அந்த அஞ்சாம் வகுப்பு பிறகு தான் அம்மா அந்த கஷ்டங்களை பார்த்து படிக்க முடியும். பிறகுதான் நாங்கள் இதை வரும். கண்டிப்பாக கல்வியால் தான் எந்த உச்சங்களையும் உயர்நிலை அடைய முடியும், சாதிக்க முடியும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழல் அல்ல பிரச்சனைகள் பெரிய பிரச்சனைகள் அல்ல, ஒரு பொறுப்போடு பயணிக்கக்கூடிய ஒரு பிள்ளை சந்திச்சிருக்கின்றோம். அவர்களுடைய குடும்பம், அதாவது தந்தை பிரிந்திருக்கக்கூடிய சூழலிலும் சவாலை எடுத்துக்கொண்டு 9A சித்தி பெற்றிருக்கக்கூடிய அம்மானுடைய உழைப்பின் வழியாக உயர்நிலை அடைந்திருக்கக்கூடிய பிள்ளைக்கு நாங்கள் நீரோட நகைமாளிகை சார்பாக மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கண்டிப்பாக நம்பிக்கையோடு பயணியுங்கள். உதவுவதற்கு உந்து சக்தியாக இருப்பதற்கு பலர் எங்களுடைய தேசத்தில் இருக்கிறார்கள். உங்களுடைய கல்விக்கு எந்த தடையும் இருக்காத நம்பிக்கையோடு தொடர்ந்து நீங்கள் பயணிக்கணும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். நீங்க எந்த மாவட்டம்? முல்லைத்தீவு வந்திருக்கீங்க. 9A சித்தி பெற்றதுக்காக நீரோட நகைமாளிகை அழைத்து ஒரு ஊக்கத்தொகை வழங்கியிருக்கு. அவைக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவை எங்களுக்கு இப்படி ஊக்குவிப்பு தொகை தாரதால நாங்க இன்னும் மேல போறோம். அவைக்கு மிக்க நன்றி. கண்டிப்பா. அதாவது ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் நாங்கள் ஊக்கப்படுத்தி வருகின்றோம். இன்னும் நீங்கள் உயரங்களை தொடரும் எங்களுடைய நல்வாழ்த்துக்கள்.
இன்றைக்கு பார்த்தால் குறிப்பாக நாங்கள் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, யாழ் மாவட்டத்தை சேர்ந்த மாணவர்கள் தான் அந்த பரிசை வழங்குறதுக்கு, அதாவது நீர்த்தொகையை வழங்குறதுக்கு திட்டமிட்ட அடிப்படையில் அவர்கள் அழைச்சிருக்கிறோம். முல்லைத்தீவிலிருந்து நீங்கள் வந்த அடிப்படையில் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த இலங்கையினுடைய கல்வி கணிப்பிட்ட அடிப்படையில் வடமாகாணம் மிகவும் ஒரு பாரிய வீழ்ச்சியில் இருக்கிறது. அதற்கு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? பெற்றோர்களின் அறியாமை மற்றும் மாணவர்கள் ஆசிரியர்களை மதிக்கிறதில்லை. அதான் அடிப்படையான காரணமா இருக்குது. யாருமே பெரியோர்களை மதிக்கிறீங்கள, அதெல்லாம் தான் அதுக்கு படிப்பு கிடைக்காததுக்கு ஒரு ரீசனா இருக்குது. கண்டிப்பா. ஏனென்றால் பலர் குருவை மிஞ்சிய சிசியனாகி விடுகிறார்கள் இல்லை? அப்படித்தானே? அதை மதிக்காத தன்மை கண்டிப்பாக மாதா பிதா குரு தெய்வம் என்பது போல குருவுக்கு பிறகுதான் தெய்வம் என்றே சொல்லப்படுகிறது. ஆகவே கற்பிக்கின்ற ஆசிரியர்களை மதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய விடயத்தையும் தங்கச்சி சொல்லியிருக்கிறார். நல்வாழ்த்துக்கள். நீங்கள் ஏயில் பயிற்சியிலும் தோற்றி உச்சநிலை அடையோடும் நாங்கள் அதில் எங்களால் முடிந்த கௌரவங்களை வழங்குறதுக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது. உரிமையாளருக்கும் அதன் பணியாளர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கின்ற கௌரவத்தை பெறுவதற்காக வருகை தந்த பெற்றோர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலே இது நாங்கள் பேரண்ட்ஸ் சார்பில் உண்மையாக இந்த நகை மாடத்துக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையில் இந்த மாணவர்களை ஊக்கப்படுத்துகின்ற நிகழ்வுகள் அரிதாகவே நடைபெற்று வருகிறது. அதுக்கு ஒரு காரணம் நிதி. ஆனால் அதுக்கு மேலாக அடுத்தவர்களை பாராட்ட வேண்டும் என்ற அந்த மனோநிலை வர வேண்டும். அந்த மனநிலை எல்லாருக்கும் வருவதில்லை. ஆகவே அப்படி இந்த மாணவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற அந்த மனோநிலை இந்த நகை மாடத்துக்கு வந்திருப்பதைட்டு பெற்றோர்களாகி நாங்கள் எமது சந்தோஷத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவை எப்பொழுதும் எமது பிள்ளைகளும் நாங்களும் இந்த நகை மாடத்துக்கு ஒரு நன்றி உள்ளவர்களாக இருப்போம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மீண்டும் உங்கள் அனைவருக்கும் பெற்றோர்கள் சார்பில் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நம் தமிழ் தொலைக்காட்சி.